This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலேயும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள், காய்கறி முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ப்ளே ஸ்டோரில் போகிறக்கு எதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். சிரிய தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் குழு கைப்பற்றிய நிலையில் நாட்டை விட்டு தப்பியோடிய அதிபர் பஷார் அல் அசாத்தின் விமானம் திடீரென மாயமானதால் குழப்பமான சூழ்நிலை உருவாகி வருகிறது. மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர் வெடித்துள்ளது. சிரிய அதிபர் பஷார் அல் அசாத் ஆட்சியை எதிர்த்து ஹபாத் தஹீர் அல் ஷாம் என்ற கிளர்ச்சியாளர் குழு கடந்த வாரம் போரை துவங்கியது. அந்த அமைப்பு தாக்குதலை தொடங்கியதிலிருந்து அவர்கள் சிரியாவின் அலைபோ உள்ளிட்ட முக்கிய நகரங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த வண்ணம் இருந்தனர். அதிபர் பஷார் அல் அசாத் படைக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த ரஷ்யா, ஈரான் நாடுகள் தங்களது படையை அனுப்பாததால் சிரிய படை பெரும் பின்னடைவை சந்தித்து வந்தது. இந்த நிலையில் சிரிய தலைநகர் டமாஸ்கஸ்குள் கிளர்ச்சியாளர்கள் குழு இன்று அதிகாலை நுழைந்து டமாஸ்கஸ் விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய நிலைகளை கிளர்ச்சியாளர்கள் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியுள்ளதாகவும் கொடுங்கோன்மை ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளதாகவும் கிளர்ச்சியாளர்கள் குழு அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து டமாஸ்கஸில் கிளர்ச்சியாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். துப்பாக்கிகளை வானத்தை நோக்கி சுட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். டமாஸ்கஸ் நகருக்குள் கிளர்ச்சியாளர்கள் படை நுழைந்ததைத் தொடர்ந்து அதிபர் பஷார் அல் அசாத் விமானம் மூலம் நாட்டை விட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. அவர் ரஷ்யா அல்லது ஜோர்டான் நாட்டில் அடைக்கலம் புகுந்திருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் அவர் பயணித்த விமானம் சுமார் 1000 அடி உயரத்தில் இருந்து திடீரென தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிபர் பயணித்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் கிளர்ச்சியாளர் குழுவிடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்க அரசு தயாராக இருப்பதாக சிரிய பிரதமர் முகமது காஷி அல் ஜலாலி தெரிவித்துள்ளார். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இதுபோன்ற உலக விஷயங்களை நீங்கள் அப்டேட்டாக இருக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.